தொடர்ந்து வேத பகுதிக்கு நம்ம நேராக போவோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக. இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கடலில் பெரிய அலையில் மாட்டி அதில் தப்பிச்சு இயேசு கிறிஸ்து அந்த கடலை அதட்டிட்டு அவங்க கரை சேர்றாங்க. கரை சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் அவங்க இருக்கும்போது அங்கே பிசாசு பிடிச்ச ஒரு நபர் ஆண்டவரை தேடி வர்றான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் கல்லறையில் தான் வாழ்கிறான். பிசாசு பிடிச்சிருக்கு, கல்லறையில் தான் வாழ்கிறான். யாருனாலையும் அவனை கட்டி போட முடியல. பல முறை ஜனங்க அவனை கையை காலம் கட்டி விலங்கு போட்டு வச்சுருந்தாலும் அதை ஈஸியாக அறுத்துடுறான். யாருனாலையும் அவனை கட்டுப்படுத்தவே முடியல. ரொம்ப பலமுள்ளவனாக இருக்கிறான். இரவும் பகல்லையும் அந்த கல்லறையே சுற்றி அவன் இருந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்பப்போ பயங்கரமாக கத்துறதும் தன்னை காயப்படுத்துறதும் இப்படி அந்த பிசாசு பிடித்த நபர் இருக்கான். இப்போது பிசாசு எவ்வளோ ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு அவன் வல்லமை உள்ளவனாக இருக்கான். சாதாரண மனுஷங்களால் அந்த பிசாசை கட்டுப்படுத்த முடியல, அந்த பிசாசை மேற்கொள்ள முடியல. அந்த பிசாசு பிடித்திருந்த நபரும் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியலை. அந்த ஊர் ஜனங்களும் அந்த மனிதனை காப்பாற்ற முடியல. இப்போ இந்த இடத்துல பிசாசு ஒரு மனுஷனை பிடிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்துகிறான், காயப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு எவ்வளோ கவனமுள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பிசாசு பிடித்த நபர் ஏசப்பட்டு சொல்கிறான், இந்த மனுஷனை விட்டு போ அப்படின்னு ஏசப்பா அந்த மனுஷனை பார்த்து சொல்லும்போது அவனுக்குள்ளே இருந்த பிசாசெல்லாம் சொல்லுது, அங்கே இருக்கிற நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், அதனால் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கிற பன்னிகளுக்குள்ளே என்னை துரத்தி விடுங்க அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவரும் அந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே பிசாசை துரத்தி விட்டுறாரு. அப்போ இது பன்னிக்கு ஒரு 2000 பன்னிகள் இருக்குது. அப்போ 2000 பன்னிகள் அப்படின்னா அது ஒரு லட்சக்கணக்கான ரூபா வரும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை. இன்றைக்கி ஒரு ஆடு பன்னி சேர்த்து கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம ஆடுன்னு எடுத்துக்கலாம். ஆடுன்னு எடுத்தாலே 2000 பன்னிங்கிறது கிட்டத்தட்ட பல லட்சங்கள் வரும். பல லட்சங்கள் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸை ஆண்டவர் அதை அழிக்கிறதுக்கு அல்லது அந்த பிஸ்னஸை உடைச்சி போடுறதற்கு ஆண்டவர் ஓகே சொல்லிடுறாரு. அப்போ ஒரு ஆத்மா ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்துச்சு. அந்த ஒரு ஆத்மாவை காப்பாற்றுறதற்கு அந்த லட்சக்கணக்கான ரூபா பிஸ்னஸை அந்த 2000 பன்னியை கொள்றதற்கும் ஆண்டவர் ரெடியாக இருக்கார். இப்போ ஆண்டருடைய பார்வையில் இந்த சம்பவம் எப்படி இருக்குது, மனுஷனுடைய பார்வையில் இந்த சம்பவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் ஒரு ஆத்மா விளையாட பெற்றதாக இருந்துச்சு. மனுஷனுடைய பார்வையில் அவனுடைய பிஸ்னஸ் பெருசாக இருந்துச்சு, அவனுடைய பணம் பெருசாக இருந்துச்சு. உண்மையாகவே அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். பல வருடங்களாக ஒரு வேளை சந்ததியாக அந்த பன்னிகளை சேர்த்துருக்கலாம், மேய்ச்சிருக்கலாம், இப்போது இந்த அளவில் டெவலப் ஆகியிருந்துருக்கலாம். ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் ஆண்டருக்கு அது பெருசாக தெரியல. ஆண்டவருக்கு ஒரு பன்னியோடைய ரேட்டு தெரியாமல் இல்லை, அவருடைய பிஸ்னஸோட வேல்யூ தெரியாமல் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த பன்னியை எல்லாம் சாகிறதற்கு அதை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருந்தார். இதிலிருந்து ஆண்டவர் ஒரு ஆத்மாவுக்காக என்ன வேணால் செய்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருந்தார். அவர் கடைசியில் அவருடைய ரத்தத்தையே கொடுத்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த பன்னி பிஸ்னஸை விட அவருடைய ரத்தம், அவருடைய வாழ்க்கை விலையேற பெற்றது. அது எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த
இரத்தத்திற்கு வந்து ஈடே ஆக முடியாது. அப்போ ஆண்டுடைய மனநிலையை ஆண்டவர் அப்போவே காண்பிச்சிருக்கிறாரு. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பணிகளை விட, பெரிய பிஸ்னஸை விட, லட்சக்கணக்கான பொருட்களை விட ஆத்மா முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பண்ணியை மட்டும் இல்லை, அவரையே கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். ஒரு ஆத்மா சம்பாதிக்கணும், ஒரு ஆத்மா காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் கவனம் உள்ளவராக இருந்தார். இப்படி இந்த பண்டிகைலாம் போய் இறந்ததுக்கப்புறம் அந்த பண்டிகைகளை மேய்ச்சிட்டு இருந்தவங்களாம் வர்றாங்க. வந்து இந்த நபர், பிசாசு பிடிச்சிருந்த இந்த நபர் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒன்று நடந்திருக்கு. இவ்வளோ நாள் இந்த மனிதர் வந்து, ஒருவேளை இந்த மனிதர் வந்து ஜனங்களையெல்லாம் துன்புறுத்திட்டு இருந்திருக்கலாம். அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் துன்புறுத்திட்டு இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க வந்து கட்டி போட முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சும்மா இருந்திருந்தாங்கன்னா யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி ஜனங்களும் கஷ்டப்பட்டுட்டு அந்த மனிதரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த சம்பவத்தில் ஆண்டவர் வந்து அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்ததுனால அவர் சுகமாக உட்கார்ந்துருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் என்னதான் ஆச்சரியப்பட்டாலும் ஒரு பெரிய பிஸ்னஸ் போச்சு, அவங்க நம்பியிருந்த காரியம் எல்லாம் போச்சு அப்படின்னு உடனே ஏசப்பாவை அங்கேருந்து வெளியே போகும்படி அவங்கள வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. அவங்க ஏசப்பா அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிக் கொள்கிறாங்க. அப்படி ஏசப்பா வந்து அங்கேருந்து போகும்போது கூட ஆண்டவர் வந்து அந்த ரட்சிக்கப்பட்ட, அதாவது அந்த பிசாசுலேருந்து விடுவிக்கப்பட்ட அந்த நபரை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போய் உன் குடும்பத்தார் எல்லாத்துக்கும், உன் நண்பர் எல்லாத்துக்கும் உனக்கு என்ன நடந்துச்சோ, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் வந்து அந்த மனிதனை வந்து உருவாக்குற வேலையில் இருக்கிறார். அந்த மனிதனை வந்து ஆண்டவருக்காக பயன்படுத்துகிற ஒரு வேலையில் ஆண்டவர் செய்கிறாரு. என்ன பயன்படுத்துகிறாரு? அவர் வந்து ஒரு பெருசாக பிரசங்கம் பண்ணலை, பெருசாக ஊழியம் பண்ண சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லு. இதுதான் வந்து ஒரு அடிப்படையான சுவிசேஷம். என் வாழ்க்கையில் என்ன நடந்தது அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது, அதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சுவிசேஷம். அந்த ஒரு ஊழியத்தை இந்த நபருக்கு ஆண்டவர் கொடுக்குறார். இப்போது இந்த ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து உனக்கு நடந்த அற்புதத்தை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது நீ சொல்லணும்னு சொல்லுவார். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, உனக்கு நடந்த அற்புதத்தை சொல்லு. ஏன்னா இயேசு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமும், சொல்லுன்னு சொன்னதுக்கு காரணமும் இருக்கிற ஒரு காரணம் என்னென்னா, இந்த பன்னி மேய்க்கிற பிஸ்னஸ் வந்து யூதர்கள் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு அருவருப்பான ஒரு காரியம், அருவருப்பான ஒரு பிஸ்னஸ். அதனால் இது வந்து யூதர் அல்லாத ஜனங்கள் தான் இந்த வேலையை பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. இப்படி யூதர் இல்லாத ஜனத்தின் மத்தியில் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை விடுவித்து காப்பாற்றி ரட்சிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்களுக்கு நடந்த அற்புதத்தை அதிசயத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எந்த இடத்துல யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்போது அவங்க வந்து மேசியாவை பற்றி ஒரு பிக்சர் அவங்களுக்கு இருக்குது. மேசியா வருவாருன்னு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், அவங்கள எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புத அதிசயத்தை பார்க்கும்போது அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் கவனம் இல்லாதவங்களா, உலக பிரகாரமாக ஒரு கவர்மெண்ட்டை உண்டாக்கி அதில் ஏசப்பா உட்கார வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். ஜனங்க எதிர்பார்த்தது என்னென்னா, உலக பிரகாரமாக டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி அப்படின்னு இருக்கிறது மாதிரி ஆண்டவர் ஒரு கட்சியை தொடங்கி அதில் ஒரு ராஜாவாக உட்காரணும், அதில் ஒரு முதலமைச்சராக உட்காரணும், இந்த உலகத்து முழுவதையும் அவர் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த உலக பிரகாரமாக பார்க்குற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக இந்த உலகத்துக்கு வரலை. அவர் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்தார். ஒரு ஆவிக்குரிய
தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய நோக்கம் அப்படி இருந்துச்சு, ஆனால் ஜனங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவருடைய நோக்கம் அப்படி இருந்ததுனால ஒருவேளை யூதர்கள் அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் கேட்டு ஒருவேளை ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு உலகத்தில் ஒரு கவர்மெண்ட்டை அமைக்கிறதுக்காக அவங்க பிரயாசப்படுவாங்க. அது தவறான காரியம். அதற்காக நான் இந்த உலகத்துக்கு வரல, நான் சிலுவையில் அறையப்படணும், ஜெயிக்கணும், அதனால் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அதுதான் ஆண்டோடைய நோக்கமாக இருந்துச்சு, அதுதான் ஆண்டோடைய பார்வையாக இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் போய் யூதர்கிட்ட சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க, என்னுடைய வேலையை சரியாக செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யூதர்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்கிறார். ஆனால் யூதர் இல்லாத ஜனங்களுக்கு மேசியானா யாரும் தெரியாது, அவரை பற்றிதான ஒரு பெரிய ஐடியா இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அதனால நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில இடங்களில் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு சில இடங்களில் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் இப்படி தான் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்த இடங்களில் ஏசப்பா ஒரு பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறாரு. எல்லா ஜனங்களுக்கும் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு நபர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு, காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஆனால் ஏசப்பாவை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும், பாராட்டியிருக்கணும். பரவாயில்ல, இவ்வளோ நாள் இந்த நபர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், இப்போ நீங்கள் அவரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவரை பாராட்டியிருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவருக்கு எந்த ஒரு பாராட்டும் வரல, நன்றின்னு ஒரு வார்த்தை கூட வரல. யாரும் ஆண்டவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உலகத்தினுடைய பார்வையில் அவருடைய பிஸ்னஸ், அதாவது அந்த ஊழியம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறாரு, அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிசாசு ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ குறைக்கிறான். ஆத்மாவோட எங்களுக்கு பணம் தான் முக்கியம். உண்மையாகவே அது பெரிய பணம் தான், ஆனால் ஆண்டவருக்கு அது பெருசாக தெரியல. ஒரு ஆத்மாவோட வேல்யூ தான் பெருசாக தெரிஞ்சது. இப்போ நம்ம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருக்காக வேலையை செய்யும்போது, ஊழியம் செய்யும்போது நமக்கு நிறைய நேரங்களில் சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம், சரியான நம்மளை உற்சாகப்படுத்துகிற நபர்கள் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெரிய ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் கூட நம்மளை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கலாம், நம்ம செய்கிற ஊழியங்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கலாம், நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளதோ இல்லையோ, உலகம் நம்மளை அங்கீகரிக்குதோ இல்லையோ, நம்ம செய்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு. நமக்கு தேவையான ஒரு ரிவார்டை, நமக்கு தேவையான காரியத்தை பிரதிபலிப்பை, நமக்கு தேவையான ஒரு நன்மையை ஆண்டவர் நம்ம கொடுப்பார். நம்முடைய பார்வை அப்படிதான். இந்த இடத்துல ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் அவரை போகும்படி கேட்டுக்கொள்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல அவர் செய்த ஊழியமே தப்பு, அவர் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாரு, அவர் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும். எல்லா ஜனங்களும் கூட்டமாக ஏசப்பா அந்த இடத்துல இருந்து போகும்போது அது எப்படி இருந்திருக்கும்? ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருந்திருக்கும். சரியான அங்கீகாரம் இல்லை, ஆண்டவர் செய்த அதிசயத்துக்கு சரியான அங்கீகாரம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவர் என்ன வேலை செய்ய வந்தாரோ அந்த வேலையை செய்து முடிச்சிட்டார். அந்த ஒரு மனிதனை தேடி ஏசப்பா வந்தார். ஆண்டவர் பெரிய பெரிய கூட்டத்தை தேடி மட்டும் போகலை, ஒரு மனிதனுக்காக கூட வந்தார். ஒரு மனிதனுக்காக கூட. நம்முடைய பார்வையும் அப்படி மாறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உலக பிரகாரமான காரியங்களை விட அந்த ஒரு ஆத்மாவோட வேல்யூ அதிகம். ஒருவேளை ஒரு ஆத்மாவுக்காக நம்ம பெட்ரோல் செலவு பண்ணி ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த பெட்ரோல் காசு பெருசாக நமக்கு தெரியக்கூடாது. நம்முடைய நேரத்தை விட்டு நம்ம ஒரு ஆத்மாவுக்காக போக வேண்டியது இருந்துச்சுன்னா நம்முடைய நேரமோ நம்முடைய சூழ்நிலைகளோ நம்முடைய சௌகரியமோ எதுவும் நமக்கு பெருசாக தெரியக்கூடாது. ஒரு ஆத்மாவை தான் பெருசு, ஒரு ஆத்மாவோடைய வேல்யூ தான் பெருசு, ஒரு ஆத்மா காப்பாற்றப்படுவது தான் பெருசு. இதை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு ஆத்மாவுக்காக
அவர் எவ்வளோ இறங்கி போய் அந்த வேலைகளை செய்கிறார். அந்த ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய கடல் அலையிலிருந்தெல்லாம் ஆண்டவர் தான் காப்பாற்றப்பட்டு தப்பித்து வர்றாங்க. ஒரு ஆத்மாவுக்காக அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ ஆண்டவர் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு. எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம், ஊழியம் செய்து முடித்ததுக்கப்புறம் ஆண்டவருக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கல. ஒருவேளை இந்த நாட்களில் அப்படி ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஊழியம் செஞ்சதுக்கப்புறம் யாரும் வந்து ஒரு தண்ணி கூட கொடுக்கல, ஒரு டீ கூட கொடுக்கல, உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட போடலை. எது இருந்தாலும் சரி ஆண்டவர் என்னத்துக்கு போனாரோ அந்த வேலையை செய்து முடிச்சுட்டார். அதனால் ஆண்டவர் வருத்தப்படலை, வேதனைப்படலை. இவங்க வந்து எங்களை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லலை. ஆண்டவருடைய வேலையை ஆண்டவர் செஞ்சுட்டார். அதுக்கான பிரதிபலனை பிதாவாகிய தேவன் கொடுப்பார். அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார், அடுத்த ஊழியத்தை பார்க்க போயிட்டார். இப்படிப்பட்ட தேவனை போல ஒரு பார்வை உள்ளவங்களாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ஒரு ஆத்மாவுக்காக நம்ம தீவிரமாய் ஒழிப்பதற்கு நமக்கு இருக்கிற காரியங்களை ஒரு சில நேரங்களில் இழப்பதற்கு கூட, அதனால் பெரிய மகிமை பாராட்டுதல் வரலை அப்படின்னாலும் கர்த்தருக்காக பொறுமையோடு ஓடுவதற்கு என்னுடைய பாராட்டு கனம் எல்லாம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. இந்த மனுஷங்க நம்மளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, கனப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, பிதாவாகிய தேவன் நமக்கு தேவையான காரியத்தை, நமக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்ம ஊழியம் செய்கிறது மனுஷங்களுடைய பார்வையில் அவங்கள திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, ஆண்டுடைய பார்வையில் ஆண்டவரை திருப்திப்படுத்துவதற்காக. பரலோக ராஜ்யம் நிரம்பணும், நரகம் வந்து காலியாகணும், இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு ஆண்டவரையும் அறிந்து கொள்ளணும், அவரை பக்கமாக சேர்க்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அவரை போல பார்வை உள்ளவங்களா, அவரை போல இருதயம் உள்ளவங்களா கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ஆமென்.